ஆண்டவர் சொல்ற இந்த பூமியில வாழும் வரை இது கிருபையின் காலம். நமக்கு ஆண்டவர் கொடுத்திருக்கிற தயவின் காலம், ஒரு ஈவின் காலம். இந்த காலத்துல நம்ம தேவனை தேடி, தேவனை அண்டி, அவரோடு கூட நம்ம வாழும் பொழுது என் பிரியமானவர்களே, அப்பா அவர் நமக்கு அநேக அற்புதங்களை செய்கிறார், அதிசயங்களை அதே போல அவர் கரம் பிடித்து உலகத்தின் முடிவு பரிந்தும் சகல நாட்கள் நான் உங்களோடு கூட இருப்பேன் ஆண்டவர் சொல்றார். அந்த நாட்கள் முழுவதும் இருந்து இங்க மாத்திரமா இல்ல, பரலோக ராஜ்யத்துல கொண்டு போய் சேர்க்கிற வரை அவருடைய காரியமா இருக்கும். நாம் அதற்காக நாம் தகுதியாய் இருக்க வேண்டும். ஒவ்வொரு நாளும் நம்மளை தகுதிப்படுத்திக் கொள்ள வேண்டும். நமக்குள்ள ஆவியின் அக்கினி இருந்துச்சுன்னு சொன்னா நம்ம அப்பாட்ட சொல்லலாம், அப்பா என்னை சுட்டிறீங்கப்பா, எனக்கு தேவையில்லாத எண்ணங்கள், தேவையில்லாத சிந்தனைகள், தேவையில்லாத இருக்கிற இந்த போராட்டங்கள் எனக்கு விடுதலை தாங்கப்பா, சுட்டெறிங்கப்பான்னு ஆவியாளரை சுட்டெரிக்குன்னு சொல்லி நம்ம ஒப்பு கொடுத்து செபிக்கலாம். ஆவியில அனலா இருக்கணும், அதே சமயத்துல நம்ம எண்ணெயோடு இருக்கணும், பரிசுத்தாவுடைய அபிஷேகத்தோடு நிறைந்து இருக்கணும். இன்னொன்னு விழித்திருக்கணும், எப்பொழுது விழித்திருந்து ஜெபிக்கிற பிள்ளைகளாய் நாம் காணப்பட வேண்டும் என்று சொல்லி இதில் அழகா எழுதப்பட்டு இருக்கிறது. ஆனாலும் அவர், நீங்கள் எவ்விடத்தாரோ உங்களை அறியேன், அக்கிரமக்காரர் நீங்கள் எல்லோரும் என்னை விட்டு அகன்று போங்கள் என்று சொல்லுவார் என்று உங்களுக்கு சொல்லுகிறேன். நீங்கள் ஆபிரகாமையும் ஈசாக்கையும் யாக்கோப்பையும் சகல தீர்க்கதரிசிகளையும் தேவனுடைய ராஜ்யத்தில் இருக்கிறவர்களாக உங்களையே புறம்பே தள்ளி போடுவார்கள். காணும்போது உங்களுக்கு அழுகியும் பற்கடிப்பும் அங்கே உண்டாயிருக்கும். என் பிரியமான தேவ ஜனமே, இங்க ஆண்டவர் சொல்லுகிறார், நீங்க என்ன பண்றீங்கன்னா, நான் ஆபிரகாமின் தேவன், ஈசாக்கின் தேவன், யாக்கோப்பின் தேவன், அவர்களோ எங்க இருப்பாங்கன்னா தேவனுடைய ராஜ்யத்துல இருப்பாங்க. நீங்களோ அழுகையும் பற்கடிப்பும் இருக்கிற இடத்துல நீங்க இருப்பீங்க அப்படின்னு சொல்லுகிறார். நாம் அந்த இடத்துக்கு ஒரு நாளும் போயிடக்கூடாது. இங்கேயே இந்த உலகத்துல வாழ்க்கும் பொழுதே நமக்கு வருகிற உபத்திரங்களையும் பாடுகளையும் நம்மளால தாங்க முடியல. அங்க அழுகையும் பற்கடிப்பும் இருக்கிற இடத்துக்கு நம்ம ஏன் போக வேணும்? நமக்கு வேத வசனம் கிடைத்திருக்கிறது, அதை அனுதினமும் புசித்து அதனோடு ஐக்கியமாக இருந்து தேவனுக்கு வார்த்தைக்கு கீழ்ப்படிந்து வாழும் பொழுது நம் விழித்திருக்கிற பிள்ளைகளாக இருக்கும்போது பரலோக ராஜ்யத்துக்குரிய நாம் மாற 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 தேவன் நம்மை அங்கு அழைத்து செல்வார். என் பிரியமான தேவ ஜனமே, அங்கு போகிற நாம் காணப்பட வேண்டும். ஆண்டவர், நீ உம்முடைய நாமத்தினாலே நான் பிசாசுகளை துரத்தினேனே, ஆண்டவரே உம்முடைய நாமத்தினாலே நான் தீர்க்க தரிசனம் உரைத்தினே, உம்முடைய நாமத்தினாலே நான் அநேக அற்புதங்களை செய்தேன் என்று சொல்லி கடைசி நேரத்தில் நீ போய் கதவை தட்டினாலும் ஆண்டவர் சொல்லுவார், உம்மை நான் அறியேன் என்று சொல்லுவார். ஏன்னா இது அழகாக எழுதப்பட்டிருக்கு. மத்திய 7:21 நீங்க வாசிச்சீங்க, அழகாக எழுதப்பட்டிருக்கும். என் பிரி, உன்னை நான் அறியேன் என்று சொல்லிவிடுவேன் என்று சொல்லுகிறார். இதெல்லாம் ஊமையாகவே முன்கூட்டி முன்கூட்டி நமக்கு எழுதி கொடுக்கப்பட்டிருக்கார். நீ இன்னைக்கு சரியா இல்லைனா, நீ இதெல்லாம் வாசிச்சு நீ சரியா இல்லைனா, ஆண்டவர் நம்ம கூப்பிடும் பொழுது, ஆண்டவரே எனக்கு உதவி செய்யுங்க, ஆண்டவரே எனக்கு இறங்குங்கன்னு சொல்லி கூப்பிடும் பொழுது கூட அவர் என்ன பண்ணா, இறங்க மாட்டாராம். இந்த கிருபையின் காலத்துல நாம் மனம் மாறி தேவனை அண்டி கொண்டு வாழும் பொழுது ஆசீர்வாதத்தோடு இருப்போம். பாடுகள் இருந்தாலும் அந்த பாடுகளை தப்பி செல்ல தேவன் நமக்கு வழிகாட்டுவேன் என்று சொல்லுகிறார். என் பிரியமான தேவ ஜனமே, கர்த்தர் உங்களோடு கூட இருந்து உங்களை ஆசீர்வாதிக்கும்படி நீங்க விழித்திருந்து ஜெபிங்க, போராடுங்க. கொஞ்ச காலம் தான். நம்ம வெளிப்படுத்தின விசேஷத்துல வாசிக்கும் போது என்ன சொல்வாருன்னா, 10 நாள் தான் உங்களுக்கு உபோதனம் சொன்ன. அந்த 10 நாள் 10 காலமா, 10 வருஷமா, 10 மாதமான யாருக்குமே தெரியாது. 10 காலங்கள், கொஞ்ச நாள் தான் உங்களுக்கு உபதிரவம். அந்த உபதிரத்தை நீங்க பொறுமையா இருங்க. உபதிரப்படுவது நல்லது, அதனால் உமது பிரமாணங்களை கற்றுக்கொள்கிறேன் என்று எழுதப்பட்டிருக்கும். என் பிரியமான தேவ ஜனமே, பாடுகளை மாத்திரம் பார்த்து நீங்கள் ஓடிவிடாதீர்கள், கஷ்டங்களை கண்ணீர்களை பார்த்து நீங்கள் ஓடிவிடாதீர்கள், பின்வாங்கி விடாதீர்கள். தேவன் நம்மோடு கூட இருக்கிறார். ஏன்னா நீங்க பாடுபடும் பொழுதும் கஷ்டப்படும் போதும் கண்ணீர் விடும் போதும் ஆண்டவர் உங்களோடு கூட இருக்கிறதுக்கு அநேக அடையாளங்கள் இருக்கிறது. என் பிரியமான தேவ ஜனமே, யோசேப்பு சிறைச்சாலையில போடும் பொழுதும், போத்திபா வீட்டுல வீட்டு வேலை செய்து கொண்டிருக்கும் பொழுதும் ஆண்டவர் கூடத்தான் இருந்தார் என்று வேதத்துல எழுதப்பட்டு இருக்கிறது. என் பிரியமான தேவ ஜனமே, அது போலத்தான் இன்றைக்கு பாடுபட்டு கொண்டு இருக்கிறீங்களா? உங்களோட கூடத்தான் ஆண்டவர் இருக்கிறார். அவர் உங்கள் வீட்டு கடந்து போக மாட்டார். இந்த பாடுகள் உங்களுக்கு நிறைய பாடங்களை கற்றுக் கொடுக்கிறது. இந்த உபோதரங்கள் நமக்கு அநேக விஷயங்களை கற்றுக் கொடுக்கிறது. என் பிரியமான தேவச்சனங்கள், இந்த பாடுகளோடு இந்த உபோதரங்களோடு ஒவ்வொரு நாள் நாம் கடந்து போகும் பொழுது அநேக காரியங்களை கற்றுக்கொள்கிறோம். தேவனோடு கூட ஐக்கியமாய் இருப்போம்.